என்னென்னு சொன்னால் இப்போ உங்களை பற்றி யார் தப்பாக கேட்கணுமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து சொன்னவ தான் இன்னும் கஷ்டப்பட போயினோம்னா. ஏன்னு சொன்னால் இப்போ உங்களை மாதிரி எத்தனையோ பேருக்கு நீங்கள் எத்தனையோ இடத்தால் மூன்ற சிரமங்கள் பார்க்காம நீங்கள் போய் உதவிகள் செய்திருக்கிறீங்க. வீடு தேடி போய் எல்லாம் செய்திருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த முழுவீலம்னு சொல்லி எந்த இடத்துல இதை இன்றைக்கும் வாழ்க்கையில் மறக்க இயலாது. இந்த பிள்ளையெல்லாம் முழுவீலம்னு சொல்லி எதிர்பார்த்த இடத்துல இன்றைக்கு நான் இந்த ராத்துக்கு இருக்கிறான்னு சொன்னாலன்னா அது இவையால தான். என்ன மனமாதான் அடிச்சிக்க நல்ல லாபம் போல வேலை இல்லையா? டொய்லெட்டுக்கெல்லாம் அடிச்சு விட்ருக்கீங்க. உண்மையிலே நல்லா கிடக்குது இந்த வேலையை உண்டு. சட்டப்படி இருக்கேண்ணா. அடிக்கிற மண்ணை இல்லையா? ஆனால் பெருசா உறைஞ்சி கிளீன் பண்ண அப்படி சொல்லல. அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி சொல்லல. நீங்க சொன்னீங்களே நோமலா சொன்னீங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லல. மற்ற இன்னும் ஒன்று சொன்னவா அவைக்கும் நான் வச்சுக்கிட்டான் சொல்ல மாட்டேன். அந்த அந்த கதையை ஒன்று சொன்னவா அப்படின்னு சொன்னுவா. அப்படி ஒரு வேலைக்கு எனக்கு கட்டம் வந்துட்டா நான் அப்படித்தான் சொல்லி சமாளிப்பேன்னு சொன்னேன். பேப்பர் 100 1200 100 பேப்பர் 1200 மாட்டேங்க. 100 நம்பர் பேப்பர் ஒரு ஜோக் உண்டு. ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல ஒரு வான் செட்டு ஐயா ஐயா 320 பேப்பர் வாங்கிட்டு வந்து என்ன நம்ம பெயிண்டை விட பேப்பர் வெளியாகலாம். ஏன்னா 320 பேப்பர் வாங்கிட்டு 320 பேப்பர் வாங்கிட்டு வீட்டு வடிவே மாறிட்டேக்கா வாத்தியல்ல. அதெல்லாம் யாரால உங்களால தானே பாத்தியோ அக்கா இந்த அடிக்கிற பெயிண்டி பார்க்க மோசமா அடிக்கிறாங்க. ஐயோ உங்களால தானே என்ன இதெல்லாம் இந்த நாட்டுக்கு வீடு வந்ததே உங்களால தான். மற்ற முதல் சும்மா கண்டாட்டுக்கு அடிக்கிறத போகிற வீடியோ ஒன் பண்ணிட்டாண்டா உங்களை அடி கொஞ்சம் மெதுவாக இருக்கும். ஒரு நீட்டான வேளாண் மாதிரி இருக்கும். என்ன இல்லை இவ்வளவு உதவி செய்த அந்த உறவுகளுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். ஸோ இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கானைக்கு போகிறோம். உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட சங்கானையில் இருக்கக்கூடிய அம்மா ஏன்னா முகுந்தன்னாடு அம்மாவுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தாங்க இப்போ இதை கொண்டு அப்போ முகுந்தன்னாடு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிக்கூடு வந்து நாங்கள் கொடுத்துவோங்க. அப்போ முகுந்தன்னாடு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிக்கூடு வந்து நாங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. மீன்ஸ் வந்து அவள் கேட்டவா, அதாவது வந்துட்டு வீட்டோட ஒரு தொழிலாக தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து நம்ம ட்ரை ஒன்று கொடுப்போம். ஆனால் அது 100% ஷுவர் இல்லை. நான் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கான முயற்சி பண்ணேன். அப்போ அந்த முயற்சி நம்ம வந்து கதைச்சது 4 பேர்ட்ட காதை வந்து கேட்டிருக்குது. ஸோ வந்துட்டு கதைச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா அவரால் வந்து கதைச்சிருந்தாங்க வந்து முதலாவதாக. அப்புறம் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா இன்னும் ஒரு அக்கா அவங்க வந்து கதைச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கனடாவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அக்கா வந்து அவங்க 3ஆவதாக வந்து கேட்ட ஒரு விஷயம் வந்து தம்பியா நான் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று செய்ய விரும்புகிறேன். காங்கேயனோட பைக்குக்கு செய்யவா இல்லாட்டி சங்கானையம்மாவோட கோழிக்கூட்டுக்கு செய்யவா அப்படின்னு வந்து கேட்கக்குள்ளே வந்து கோழிக்கூட்டுக்கண்டியில் சங்கானையம்மாவுக்கு வந்துட்டு செய்யவா அப்படின்னு கேட்கக்குள்ளே வந்து நான் சொன்னது காங்கேயனோட பைக்குக்கு வந்துட்டு காசு சேர்ந்துட்டுருக்கா. அப்போ அதால் வந்து நீங்கள் சங்கானையம்மாவோட ஏதோ ஒரு சம்திங் அவங்களுக்கு வந்துட்டு செய்யுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க ஓகே கிருஷ்ணா ஏதாச்சும் தேவை அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் வந்து கட்டாயம் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்கிடையில் வந்து எங்களுக்கு கோழிக்கூடு வந்துட்டு செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்து வேலைக்காக்கள் வேணும். உண்மையிலே வந்து எங்களோட வீட்டு வேலையை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி நிற்குதுன்னு சொன்னால் இந்த வயர் வந்து இப்போ அங்கே எப்படி நிற்குது தொங்கிக்கொண்டு நிற்குதுன்னு அதே மாதிரி தான் இப்போ எங்களோட வீட்டு வேலையை வந்து தொங்கிக்கொண்டு நிற்குது. காரணம் சரியான வீட்டு வேலையாட்கள் இல்லாதபடியா. அப்போ வந்து ஒரு கோழிக்கூடு செய்கிற கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு உண்மையிலே ஒரு சரியான ஆட்களை வந்து பிடிச்சிக்கொள்ள முடியாமல் இருக்குன்றதான் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு மனக்கவலையாக இருக்குது. அப்போ இது சொல்லக்கூடிய இந்த டைமில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இன்றைக்கு காலையில் நான் வந்து எழுப்பின உடனே வந்து ஒரு கோல் ஒன்று வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அப்போ வந்து அந்த கோல் பண்ணி நான் கதைக்கக்குள்ளே யார் கதைக்கிறீங்க அப்படின்னு கேட்கையும் வந்து இப்படி நீங்கள் கோழிக்கூடு ஒன்று வந்து செய்யணும்னு சொல்லி கதைச்சினீங்களாம் தம்பி, எங்கட இவர் வந்து செய்கிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா கதைச்சுவா. அப்போ ஒருக்கா எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி அவர் வந்து செஞ்சு தருவாருன்னு சொல்லி
அப்போ இதுக்கிடையில் வந்து எனக்கு நேற்றைய தினம் வந்து சுவிஸில் இருக்கக்கூடிய எங்களுடைய கிருஷ்ணா அண்ணான்னு சொல்லி அவர் வந்து அனுப்பியிருந்தார். ஹலோ 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 யார் கேட்குற? போமுங்க. ஹலோ ஹலோ ஓ சொல்லுங்க. யார் கேட்குற? அது நான் விளம்பலாங்க. பிரபலாண்டு அந்த ஏழா அதான் எங்கே இருக்கு நீங்கள்? சாகர மாறல். சரி நீங்கள் மாதகர்லேருந்து. ஓகே ஓகே, நான் அடிக்கிறேன், லேட்டாக அடிக்கிறேன். இது வந்து மாதகர்லேருந்து ஹெல்ப்பு கண்டு அடித்தேன். சரி நான் மாறி அடிச்சிட்டேன். வந்து வாரம்பொரு அந்த ஒரு நம்பர் ஒன்று வந்தடா இப்போ எனக்கு வந்து கோழிக்கூடு செய்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் வந்து இப்போ விளக்கிட்ட என்னத்துக்குன்னு சொன்னால், அப்போ கிருஷ்ணா அண்ணா வந்து எனக்கு 2 கோழிக்கூடு வந்துட்டு அனுப்பியிருந்தார். ஒன்று வந்து மெரக்கூடு, இன்னொன்று வந்து கம்பிக்கூடு. அப்போ அந்த 2மே வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த ஆளும் வந்து எங்களை நிறைய காலமாக ஃபாலோ பண்ணுறவரால் அப்போ எங்களுக்கு ஒரு தீங்கான விஷயத்தை செய்ய மாட்டார். அப்போ நான் சொல்லியிருந்தேன், அப்படி 2 கூடும் அப்படி சொல்ல எங்களோட கூடு அந்த வியாபாரிச்சியில் வட்டுக்கோட்டையில் இருக்குது, பக்கத்தில் நீங்கள் போய் பாருங்கள், ஓகே சொன்னால் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம அதை விலை கொடுத்து தான் வாங்கணும். இவன் வந்து அவர் வந்து அதை காட்டியிருந்தாலுமே அது அவற்றை கூடு இல்லை. அப்போ அது இன்னொரு ஆக்கள்கிட்ட இருக்குது வந்து. அப்போ நாங்கள் அதை விலை கொடுத்து தான் வாங்கணும். அப்போ நான் யோசித்தேன் வந்து இனி வந்து கூடு செஞ்சு மினக்கிறத விட அந்த கூடு நல்லா இருந்தால் பார்த்து போட்டு அங்கே இருந்தே டக்காண்டு ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு கம்பி கூடும் ஒரு மரக்கூடும் இருக்குது வந்து. ஸோ 2யும் வந்துட்டு நாங்கள் பார்த்து ஓகே ஆயிருந்துன்னு சொன்னால் அதில் ஒரு கூட்டையோ இல்லாட்டி ஈவன் 2 கூட்டையுமே வந்து எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு கோழிக்கூடு, ஒரு நில கோழிக்கூட்டுக்கு ஒரு 70,000 80,000 செலவழிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த கோழிக்கூடு அடங்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு அதால் வந்து லாபமாக இருக்குன்னு சொன்னால் அந்த கோழிக்கூட்டை வந்து வாங்கி கொண்டு போயிட்டு சங்கானியமாக கொடுத்துட்டு அப்படியே வந்து எங்களோட நிசா காட்டை வந்துட்டு கோழி குஞ்சல் நிற்கிதுன்னா, அப்போ நிசா காட்டையும் வந்துட்டு கோழி குஞ்சை வந்துட்டு ஏற்றி கொடுத்து வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் வந்து இன்றைய தினம் இப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம். ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீரிமலையிலேருந்து எங்களோட குட்டி என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இன்றைக்கி எஸ்கேவியூ சேனலில் வந்து கதைச்ச வீடியோலையும் வந்து நாங்கள் கதைச்சொன்னிக்கைக்குள்ளே அவர் வந்து கால் பண்ணுவார், தம்பி இன்றைக்கி வருவீங்களோ வந்து வேலை முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஓமண்ணா வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அண்ணாவுக்கு வந்து நான் 80,000 ரூபா காசு நான் முதலாவது கட்ட வேலைக்காண்டி வந்துட்டு அனுப்பியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 40,000 வந்து அவர்கிட்ட அந்த அதாவது அந்த பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறக்காண்டி அனுப்பியிருந்தேன். 40,000 அவர்கிட்ட கூலிக்குன்னு சொல்லி அனுப்ப சொல்லியிருந்தார். அப்போ இன்றைக்கு வந்துட்டு வேலை முடிகிற கட்டத்தில் வந்து எவ்வளவு அவர்கிட்ட அந்த கூலி காசால் அவருக்கு கொடுக்க வேணும் அப்படின்றத வந்து நாங்கள் கணக்கு பார்த்து போட்டு வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்துட்டு அவர்கிட்ட கணக்கையும் முடிக்க போகிறோம். ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு இந்த ஒரு கீரிமலை அக்காட அந்த வீட்டின் பெயிண்ட்டுக்கான செலவை வந்துட்டு பொறுப்பேற்றது சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா அவரால். அவர் எங்களோட வீடு தேடி வந்து 1,00,000 ரூபா காசு தந்துட்டு போனார். ஸோ வந்துட்டு அதை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு பேசிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அது பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் கொஞ்சம் வந்துட்டு அந்த செலவு வந்துட்டு கூடிட்டுது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த செலவு கூடினாலும் அதையுமே வந்து நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த அண்ணா வந்து சொன்னதுக்கு நாங்கள் அவர்கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து இது வரைக்கும் நாங்கள் 1 ரூபா காசும் அவர்கிட்ட அடிஷ்னலாக வாங்கல. 1,00,000 ரூபா தந்தபடி இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் போய் எவ்வளவு கணக்கு அது வருது அப்படின்றத பார்த்துட்டு பேலன்ஸ் நான் வந்துட்டு கொடுப்பேன்னு பார்த்திங்க சொன்னால் பிறகு வந்து அண்ணா வந்துட்டு எனக்கு அனுப்புவார். நம்பிக்கை தான் வாழ்க்கை வந்து நம்பித்தான் வந்து எல்லாரையும் நம்ம நடந்து கொண்டே இருக்கிறோம், அதில் வந்து சந்தேகமே இல்லை. ஸோ அதை வந்துட்டு கட்டாயம் செய்வார். ஸோ இந்த 2 விஷயத்தையும் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து விளக்கிட்டு முதலாவது கட்டமாக கீரிமலைக்கு போயிட்டு அந்த ஒரு அலுவலை முடிச்சுக்கொண்டு அப்படியே சங்கானையை போயிட்டு அந்த ஒரு அலுவலையை முடிச்சுக்கொண்டு அப்படியே நாங்கள் வீட்டை திரும்பி வரப்போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கீரிமலை தல்சவானா ஹோட்டலுக்கு பக்கத்து ரோட்டால் வந்து போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொண்டு போயிட்டு வந்து குட்டின்னு அந்த வேலை காசு கொடுக்கணும். அது எவ்வளோ வருமோ தெரியாது. அப்போ காசு எடுத்துகிட்டு போகணும். மற்றது இப்போ ஒரு செய்தி ஒன்று அறிஞ்ச உண்மையிலே வந்து எந்த இடம்டா சுட்டது சரியா இடம் தெரியல. உனக்கு இடம் தெரியல. இப்போ நீ இப்போ திருப்பி இடம் போட இல்லை. இன்னொரு நியூஸ் பார்த்தா அதுலேயும் போடல. அப்போ ஒரு 17 வயசு பொடி எனக்கு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு சுட்ட இடத்துல வந்து அந்த தம்பி வந்து தவறிட்டாருண்டு உண்மையிலேயே சரியான கவலையாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து டீப்பாக வந்து அந்த விளக்கங்கள் தெரியாமல் கதைக்கக்கூடாது.
பட் என்னவா இருந்தாலுமே இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் வந்து இப்போ ஒரு ஆள் வந்து சட்டத்தை மீறி நிற்காமல் ஓடினா கூட நான் நினைக்கிறேன் காலுக்கு கீழே தான் வந்துட்டு சுட்டு அவரை அந்த பிடிக்கலாமன்ற ஒரு சட்டம் இருக்கிற மாதிரி அறிஞ்சேன். முழுமையாக ஒரு ஆளுக்கு சுடக்கூடிய ஒரு இது வந்து இப்போ நான் அறியலை இது வரைக்கும். சரி, இப்போ நான் வந்து தெரியாமல் காயக்கூடாது. அப்போ வந்து இவர் வந்து சட்டத்தை மாதிரி நிற்காமல் ஓடின இடத்துல வந்து போலீஸார் சுற்று இடத்துல வந்து செத்துட்டாருன்னு சொல்லி தாய்க்காரி நின்று குளர்றா. உண்மையிலே அது ஒரு மரண வேதனையடாப்பா பார்க்கலாம் கிடக்குது. இப்போ நான் யோசிக்க என்னன்னு சொன்னால் அந்த தாய்க்காரி அழுகிறா வந்து அந்த சின்ன பிள்ளைய உண்டு பொம்பளை பிள்ளையும் அந்த பொடியும் தான் பார்க்குறேன் அவ்வளோச்சேன்னு சொல்லி அழுகிறா. இப்போ போன வயிறு திரும்பி அதை என்னென்று பார்க்க போகிறோம் குடும்பத்தைன்னா இப்போ தான் நான் யோசிக்கிறேன் அவங்கள போய் பார்த்து அளவுக்காடா எதுவும் சப்போர்ட் பண்ணலாம் அது அவங்களுக்குன்னு சொல்லி அக்னி எடுத்துட்டா என்ன 1 லட்சம் அப்படி கொடுக்க வேண்டியதும் இல்லை வைக்கி 10 வீரர் கோலம் இந்த டெம்பர் அடிச்சா கேட்டுண்டாடா மயிலிட்டியாசி அதான் பார்க்க இடம் உண்டு காண்றப்பா அப்பயே பார்த்தேன்னா சரியாக பிள்ளையான வேலடா பேசி அதுதான்டா பசி வேலை போயிருக்கான் அப்படி வேன்ல அல்லப்பட்டி என்ன அல்லப்பட்டியா அந்த மண்டதீவு வீடியோ எங்கடாக்கோ 17 வயது சிறுவனம் புது வேன் கடவுள் வேற அப்போ ஓடிக்கிறேன். சரி, அப்போ வந்து நாங்கள் போய் வெளுக்கிட்டு குட்டி என்ன வந்து அடிச்சாரோக்கா அப்போ எல்லையும் வந்து பாருங்க கிருஷ்ணா நாங்கள் சொல்லிக்கலாம் பில்லெல்லாம் வந்து செட்டில் பண்ண உண்டு. ஹலோ ஓ யாரு கோழிக்கூடோ என்ன அலுவலா என்ன அலுவல கேச்சீங்க காலமே நெல்லி அடிக்குள்ளையா? ஓ நீங்கள் 5 பிள்ளைகள் அவருக்கு 7 ஆண்டு. நான் இப்போ வேற ஒரு வீடியோ ஒன்று எடுத்து நிற்கிறேன் அப்புறம் அடிக்கிறேன். இவாட 5 பிள்ளைகளாம். மூத்த பிள்ளைக்கு 14 வயசா 5 பிள்ளைகளாம் உண்டப்போ மூத்த பிள்ளைக்கே 14 வயசாம். இப்போ நம்ம அவைக மூத்த பிள்ளை 14 10 என்ன நான் சொல்கிறேன். இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்களாம்டாப்பா. அப்போ அப்படி இருக்கக்குள்ள என்னடாப்பா இப்போ நாங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஓப்பனாக தான் எதுவும் கதைக்கணுமெண்டு இல்லை. நான் என்னடா ஒரு பிள்ளைன்றதே பெரிய ஒரு வரண்டாப்பா. அது வந்து கிடைக்கிறது நல்லது. ஆனால் அதில் பெற்றா அதுக்குரிய ஒரு வழி இருக்கணுமேடா வளர்க்குற பேர். இப்போ 5 பிள்ளைகளை பெற்று போட்டு இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லி இப்போ அவரும் இருக்கத்தக்கனே நாங்கள் போய் நாங்கள் போய் என்னத்தை ஹெல்ப் பண்ணுறது என்னத்தை வச்ச எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். இப்போ அவரும் இருக்கிறார். அவருக்கு இப்போ பிரச்சனை இல்லையாம் வேலைக்கு போகிறதாம் ஏதோ ஒன்று சொன்னாடா. இப்போ நான் தெரியும் எனக்கு அந்த இப்படி 14 வயசுக்குள்ளேயே 5 பிள்ளைகள் அவரும் வேலைக்கு போகிறவர் கஷ்டப்பட்டோடனே நான் பிறகு அடிக்கிறேன்னு சொல்லி போட்டு வச்சுட்டேன். நான் ஏன்னா இப்போ நீங்கள் 2 பேரும் தீர்மானித்து வந்து 5 பிள்ளைகள் உங்களை பிறந்தேன்னு சொல்லக்கூட நீங்களே அதுக்குரிய கஷ்ட நஷ்டங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்டா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ உண்மையிலே இப்போ ஒரு நீரில் மாற்ற முடியாத நோய்கள் கை கால் இல்லாமல் போய் ஒரு ஆக்சிடென்ட் பட்டு இப்படி பிரச்சனைப்பட்டு ஒரு திடீர் விபத்துக்களாக வந்திருந்தால் ஓகேடா. அப்போ அதர்வைஸ் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்கணுமே. இப்போ நான் வந்து பிள்ளையாக கதைக்கிறேன்ல நான் நடைமுறையையும் நியாயத்தையும் வந்து கதைக்கிறேன். இந்த காலத்தில் சரியான செலவு வந்து பார்க்குறது பிள்ளைகளெல்லாம் வளர்க்குறது பார்க்குற ஒரு படிப்பு செலவுலேருந்து சகலம் ஒரு மருத்துவ செலவு சகலமே செலவு தான். அப்போ அதுக்கு வந்துட்டு 5 பிள்ளைகளுக்கு கட்டாயம் செலவு இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. அதுக்காண்டி நாங்கள் 5 பிள்ளைகளோ 10 பிள்ளைகளோ அவங்களோட செலவை வந்து பொறுப்பேற்கிறதுக்கு நாங்கள் அரசாங்கம் இல்லை தானேப்பா. இனி இல்லைன்றோடு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உதவுறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறது என்ன. அப்போ நான் பிறருக்கு அடுத்து காய்க்கிறேன் அவங்களோட டீட்டெயில் ஆண்டு விட்டு நான் வச்சுட்டேன். வேறு என்னத்தை சொல்கிறேன் நான் வந்து இந்த கோழி கூட்டுக்காரால் இப்படி அடிச்சதாப்பா நம்பரை மிஸ் பண்ணி போட்டுருந்தா பசி. ஹலோ ஓமண்ணா அந்த காலம் அக்கா என்ன அடிச்சுதான் அந்த கோழி கூடு செய்கிறேன் நீங்களோ? நீங்கள் வந்த உடனே அடிக்கிறேன்னு நான் பார்த்தோன்னு இருந்தேன் சாப்பிடா நீங்கள் அடிக்கவும் இல்லை.
இப்ப வந்தேன் அது வந்து ஐயா ஆன்சர் பண்ண நீங்க வீடு எங்கே வந்து அடிச்சேன் நல்ல கதை ஓ அடிச்சீங்க நம்பருக்கு எங்கே விலையில 2.5 கிலோ அடிச்சிருக்கு இப்போ இல்லையே ஓ இப்ப கொஞ்சம் முன்ன அடிச்சது ஓ 2.5 இருக்குமோ ஓ 2.5 நான் குளிச்சோன்னுன்றான் போல இங்கே அதான் நான் இப்போ அடித்தான் என்னென்றால் கோழி கூட நீங்கள விட இருக்கிறது நான் சங்குவேலி மானிப்பேன் சங்கு வேலியா இப்போ எங்கே வேலையை போயிட்டு வந்தீங்களா என்ன விளக்கம் வேலையை போட்டு வந்தீங்க ரெண்டா எங்களுக்கு அந்த சங்கானையில் ஒரு வீடு அம்மா அந்த வீட்டை இந்த ஒரு நிலக்கோழி கூடு மாதிரி செய்யணும் என்ன செய்யக்கூடிய மாதிரி இங்கே வசதிப்படுமோ அப்படியே நீங்க என்னண்டு எப்ப செய்யணும் எங்களுக்கு இப்போ இருக்கா போய் பார்ப்போமே நான் விரட்டே வாரீங்களே சரிங்க நான் இப்போ கீரி மேலையில் ஒரு வேலையை ஒன்று பார்க்க போகிறோம் போய் பார்த்து அங்கே காசு கொடுக்குறோம் கொடுத்துட்டு அப்படியே சங்கானைக்கு வாரன்னு வாரீங்களே சங்கானை வந்து நீங்கள் அனிதா பிடிச்சிட்டு இருக்கല്ലോ ஓ அவர் தடிக்கு வந்தீங்கன்னா நான் ஒருத்தர் நிற்பேன் சேர்ந்து போகலாம் 2 பேரும் ஏண்டா நீங்கள் என்ன கோழி கூட என்னண்டு என்ன நிலக்கோழி எது சரி நீங்கள் நீங்கள் இல்லை நாங்கள் நீங்கள் என்ன வேலை மெயினாக செய்யும் வெல்டிங் வேலையோ அலுமினிய பிட்டிங்க அப்போ நேரில் வயரிங்லாம் செய்கிறீங்களா அப்போ எங்களுக்கு தேவையான ஆள் தான் போகிறோங்க அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ ஓ ஓ ஓ ஓ அப்போ என்னத்தில் பார்த்து அக்கா வீடியோ பார்க்குறவா போல அப்படியே சரி சரி என்னென்றால் அப்போ நான் என்ன சங்கானைக்கு வருவேன் இப்போ ஒரு சரியாக ஒரு 2:30-3:30 வருவேன் அப்போ நீங்களும் சாப்பிட்டு ரெடியாக இருங்கோ காலையில் போய் பார்ப்போம் பார்த்து போட்டு அந்த அம்மாவோட என் காய்ச்சி போட்டு ஓகே என்றால் நான் சொல்கிறேன் என்ன மேட்ச் செய்வோம் எனக்கு டக்குன்னு செஞ்சாங்க ஓகே அண்ணாச்சி ஓகே 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 நான் பார்த்தா வேண்டி கொடுப்பேன்ண்டு நல்ல கூடண்டா வேண்டி கொடுத்தா ஓகே அதே நேரம் அப்படி இல்லாட்டி புதுசாக செஞ்சு கொடுத்தா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே என்ன இப்போ எங்களுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது இப்போ ஆள் வந்துட்டு வந்த முறையில் ஓகே எங்களுக்கு இந்த கிளாஸ் ஃபிட்டிங் செய்யக்கூடிய யாரும் இருந்தாலும் அதை பார்த்து அடிங்கோ ஹோல் உண்டு கிளாஸ் ஃபிட்டிங் என்ன சொல்கிறது டெம்பர்ட் கிளாஸ் ஃபிட்டிங் செய்யக்கூடிய யாரும் இருந்தால் நல்ல வயரிங் செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தாலும் கேட்கல அப்புறம் செஞ்சு நான் வீடியோ பார்த்து திருப்பி அதை காரணம் வச்சு மேலே விட்டுரும் எங்கே வேலை ஒன்றும் நடக்க மாட்டேதுவா சில மணி இல்லை போயில ஒட்டுக்கு மாடி விழுந்தாங்கடா போட ஆள் கவனிக்கிற போல சூப் பண்ண ரியாக்ஷன் தெரியும் பேருங்களை பார்க்கணும் ஆள் கவனிக்கல அப்பயே அவங்க சொன்ன சரிதான் நித்தம்போ முத்தம் ஜலிக்குமெண்டு ஆச்சா சொன்னேன் பேரையார் இது இல்லை நிலத்துக்கு நான் கொடுத்தேன் இருக்கேன் கட்டது ஃப்ளோ பெயிண்ட் என்ன அடிச்சுக்கிறேன் இப்போ இப்போ நான் காஞ்சிட்டு பிரச்சனை இல்லை படிவாக தான் கிடக்கு அக்கா வேலைக்கு நாங்கள் அனுப்பிடாக்கலாங்க ஏன் பின்னால் வேலை செய்ய விட்டுருக்கீங்க உண்மையிலாம் முடிச்சுட்டோமே டொய்லெட்டுக்கெல்லாம் அடிச்சுக்க ஆளு கொஞ்சம் லாபம் கூட போல குட்டி என்னப்பா குரல் மலைச்சு போச்சு எங்க டஸ்ட் போறாங்க உறைஞ்சினா தான் டஸ்ட் போ நீங்க உறைஞ்சவே இல்லையா அக்கா சொல்றா உறைஞ்சவே இல்லாம என்ன டஸ்ட் போன உங்களுக்கு என்ன வாணிசோ இப்போ எங்கட வீட்டு வேலையில் இருந்தால் இதே மாதிரி தான் செய்வீரா இல்லாட்டி இந்த மாதிரி படியாக செய்வீரா கதவுகள் இது வந்து என்ன சொல்லலாம் எல்லாம் மாவுக்கரையும் சாப்பிட மவுக்கரையும் சாப்பிட எல்லாம் மவுக்கறி தான் நாங்கள் செஞ்சு கொடுத்தாங்க சிஜி வேம்புலே செய்கிறேன்டா நாங்கள் எங்கே போகிறோன்னு வெள்ளரை கோயில் திருவிழாவும் இல்லை இப்போ இருந்தாலும் துண்டக்கண்டை விரிச்சு போட்டுருக்கலாம் என்ன மனமாக தான் அடிச்சிக்கல நல்ல லாபம் போல வேலை இல்லையா டொய்லெட்டுக்கெல்லாம் அடிச்சு விட்ருக்கீங்க
அதுதான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் மனஜாஜி வேலை இருந்துருக்கு எங்கேயோ வளர்த்த சின்ன அடியோன்னு விழுந்துருக்கு மனஜாஜி என்ன 2 பேர் வந்தீங்க வேலைக்கு அப்போ பார்க்க போனால் 25,000 தான்டா கூலி காசு வருது மிச்சம் 60,000 தான் 50,000 தான் அதான் அந்த மனஜாஜிக்கு டொய்லெட்டு கொடுத்துருக்கு கட்டத்தை ஓ எல்லாம் அடிச்சுக்கிடாக்க பிரச்சனை இல்லை என்னென்றா உரஞ்சேன்றான் கம்ப்ளைண்ட் ஆகிடாது இங்கே வாங்க அக்கா வாங்க நாங்கள் ஒன்றும் ஒழிச்சு மாதிரி கேட்கல வாங்க நேரம் நீங்கள் சொன்னீங்களே இல்லையோ நேற்று நம்பரேக்க அடிக்கிற மண்ணை இல்லையா ஆனால் பெருசாக உறைஞ்சி க்ளீன் பண்ண அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி சொல்லல நீங்கள் சொன்னீங்களேன்னு நோமலா சொன்னீங்க நான் சொன்ன மாதிரி சொல்லல நோமலா மற்ற இன்னும் ஒன்று சொன்னவா அவைக்கு முன்னா வச்சு கேட்டான் சொல்ல மாட்டேன்டுவா அந்த அந்த கதையை ஒன்று சொன்னவா அப்படின்னு சொன்னுவா அப்படி ஒரு வேலைக்கு எனக்கு கட்டம் வந்துட்டா நான் அப்படித்தான் சொல்லி சமாளிப்பேன்னு சொன்னேன் அது சரியா இப்போ என்ன அடுத்த சாமான எல்லாம் காணும் தானே மற்ற முதல் சும்மா கண்டாட்டுக்கு அடிக்கிறத போகிற வீடியோ ஒன் பண்ணிட்டாண்டா உங்களுக்கு அடி கொஞ்சம் மெதுவாக இருக்கும் ஒரு நீட்டான வேளாறு மாதிரி இருக்கும் என்ன இல்லை என்ன இதை பார்க்க என்ன மாதிரி கிடையாது சொல்லாப்பம் அந்த ரோட்டு வழியை கிடக்குற கேனுக்கு அடிக்கிறாங்க மாதிரி இல்லை அடிச்சுட்டு இருக்குது பெயிண்ட்டு ஆனால் இது எல்லாம் ஃபுல்லாக செகண்ட் கோட் ஏற்றியாச்சு பெயிண்ட் ஃபுல்லாக நான் சொல்ல நேற்று ஃபோன் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு இந்த இதுக்கு என்ன இந்த ஒட்டுகளுக்கு நிலத்துக்கெல்லாம் புலோ பெயிண்ட் ஏற்றணும்னு அது நீங்கள் சொல்லாமலே ஏற்றிட்டியார் அப்போ பாதி இதுக்கு தான் அந்த ரேட்டை கூட கட்ட இந்த அர்த்தம் பிளாங்குதா இப்போ கதை உங்களை கேட்டோன்னே நீங்கள் லோனை கொடுத்துட்டியால் டக்குண்டு எல்லாம் பிளானை போட்டு எல்லாம் கிளீன் சேவ் எடுத்து தான் வந்துருக்கேன் வருவாங்க அப்படிமாண்டு இப்போ என்ன மாதிரி அப்போ அந்த அந்த வீட்டு வேறு என்ன மாதிரி அப்போ வேற யார்ட்ட கொடுப்பேன் இவையில இனி பிடிக்கலாம் இவே எங்க டிமாண்ட் பண்ணி கொண்டு தான் இனி ஒன்றும் செய்யலாம் நான் சொன்னால் இந்த வீட்டு வேலை முடிஞ்சோடனே எங்களை செஞ்சிடணும்ண்டு ஓமண்டி போட்டு இப்போ கதை மாறுற ஒரு நாள் இல்லை அந்த கதைக்கையில் ஏன் ஒரு நாள் வேலை எங்களை விட்டா செஞ்சால் செய்வராதோ வேறு அனுப்புகிறானே இப்போ நான் தான் நிற்கணும் வேறு அனுப்புகிறேன் நான் தானே பார்த்து செய்யலாம் மற்றவ கண்ணை முடிக்கல உங்களோட கலைக்கிறா என்ன கணக்கு கலைக்கிறா உங்களுக்கு கொண்டு போட்டுதான் எங்க கொண்டு ஏன்னப்பா அங்கே வந்துதான் போனவன் மத்தியானம் சாப்பாட்டு வீட்டு வடிவே மாறிட்டேக்கா வாத்தியல்ல அதெல்லாம் யாரால உங்களால தானே பாத்தியோ அக்கா இந்த அடிக்கிற பெயிண்டி பார்க்க மோசமா அடிக்கிறா ஐயோ உங்களால தானே என்ன இதெல்லாம் இந்த நாட்டுக்கு வீடு வந்ததே உங்களால தான் கதவு இல்லாம இருந்த இடத்துல மேல இந்த நாட்டுக்கு நிலையில வந்திருக்கிறோம் என்று சொன்னா அது உங்களால தான் உங்களாலே அந்த உங்கள் மூலமா வெளிநாட்டு உறவு ரைட் இங்க வா நீ தான் நாள் பா ரைட் பா ஓகே இங்க வா இங்க வா ரெண்டு பேரும்பா மரியா 2 பேரும்பா இங்க வா நீம்பா வா இங்க வா பாண்டா வரும் மரியாதை வந்துடும் இங்க வா தம்பி ஆடுவானா இங்க வா இந்த ஊத்தியார் ஃப்ரெட்னது வா இந்த ஊத்தியார் ஃப்ரெட்னது அது அவன் இதார் நீ சொல்லு இதார் அடே கம்பண்டு முறி சைப்பிட்டுறா கம்பு முறிக்கோ சொல்றியலோ நீ சொல்லு இந்த கம்பு இதார் ஃபுல்லாக ஊற்ற விரட்டினது இப்போ பாத்தியோ நீ சொல்ல யாருண்டு அரே இவா விரட்டினவா இங்க வா இது அடிச்சடியாக தான் எடுத்து கொடுக்குது பாத்தியல பிள்ளை நீ ஒரு மூத்த பிள்ளையா இருக்க நீ ஒரு பார்க்கணும் இந்த ஊத்த விரட்டுறாங்களா சரியே பார்த்து ஒரு கால் பக்கத்து இளவாள போலீஸ் ஒரு மேய கிடக்கடாப்பா இங்கே ஒரு போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுங்க பாத்தியா அக்கா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா அப்புறம் இப்போ கதிரை உடைக்கிறா இவ்வளோ நாளும் துடைக்கிறதே இல்லை இதை இப்போ இன்றைக்கு அடிச்சு ஒட்டு சாடியா இன்றைக்கு அடிச்சு இது குட்டியாண்ணே
அப்போ என்ன மாதிரி அலுவலகம் நான் விளக்கடா போகிறேன் கணக்கு வழக்கு முடிச்சுடுவோம் பாங்க டக்காண்டு நன்றியா உண்மையாக என்ன நினைக்கிறீங்க ஐயா இப்போ மற்ற வேலையாரண்டா கடனுக்கு செய்ய மாட்டான் ஆனால் அண்ணன் கடனுக்கு செய்வேன் கதை விட்டாந்தா அந்த அறைக்க விழுந்து வழியா தூக்கிட்டாங்க போய் டே உதவியை திரியா இஞ்சால வாங்கடா கொஞ்சம் காயட்டும் ஓகே பார்த்தீங்களா என்னண்டு விளையாட பார்த்தியா அவங்களுக்கு பேசினேன் லைட் என்ன தான் சொல்கிறேன் அப்படி சொல்லி அப்போ உனக்கு பிள்ளையண்டா செஞ்சாம்பிள் அப்புறம் எங்களுக்கு புரியும்பே அப்படி இருங்க நான் வந்து நல்லா ஆட வீடு உண்மையிலே நல்லா ஆட எங்களுக்கு வீடு மாமா அந்த தாடியில் கை போகுது எங்களுக்கு தாடியில் கண்ணேன் உனக்கு இங்கே வந்தாலே கரைச்சல் ஆனால் பார்த்தியல குட்டி என்ன வழியில் வாண்ட கூப்பிட்டும் அந்த செஞ்ச வேலையை முடிக்காம வரமாட்டேன்டா அன்னைக்கு எதான் சொல்ற செய்யும் தொழிலே தெய்வம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அதே நீ இப்போ சம்மந்தம் எல்லாம் சொன்னான் உங்களுக்கு தெரியுமே என்ன இதை சொல்லித்தான் அவன் ஏதாவது நீ சரி நீ உண்டே கூட நாசமாக்கி விடு நாசமாக்கி விடு இன்னே முடிஞ்சிருந்தா குட்டி நான் படம் எல்லாம் ஒன்றில் வந்து தாடியில் கை வைப்பான் இல்லாட்டி இந்த பாடியில் கை வைப்பான் இங்கே வேறு இதான் அவனுக்கு வேலை என்னடா செய்கிற பாபா எத்தனை கிலோ உண்டு பாபா 23 இதுக்கு பேர் பொய்யடா தராசு இருந்தாலும் அந்த பேர் தராசுன்றா இந்த இது மீன் சாப்பிட மாட்டேன் என்ன இல்லையன்றியோ அந்த லெவலுக்கு நீ வா பா பிஞ்சா கொஞ்சம் வருவான் போலகா ஒரு 32 33 நினைக்கிறேன் குட்டி என்ன பில் கூட சாமான் பில் அண்ணா இருங்க அவர் சொன்னவர் என்னென்றால் பில்லை வீடியோவில் காட்டோன்னா என்ன போய் வீட்டில் இருந்து பிடி கட்டணும் என்ன நோமலாக பார்க்க அப்படி வீடியோவில் காட்டுட்டு சரிங்க ராயாராணி மெல்லாத்துல எடுத்தீங்க அப்போ பிள்ளைகள் சத்தம் போடக்கூடாதா இது என்னென்ன இது ப்ரோ என்ன சாமான் ஒரு லிட்டர் சும்மா வெட்டுறாக்கோ கைதா வண்டிட்டு அக்னியோடு வாடா அக்னி வாடா டக்குன்னு ஓடியா டக்காண்டு 10 நிமிஷம் குறைங்க வேலையை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வேணும் தாங்க அக்னி அடிக்கா இது என்ன இது இந்த பில்லரு சரியா அக்னி 50 உண்டு இப்போ சும்மாடா 20,400 பாருண்ணா 3 வாளி பில்லர் இது 6,800 இந்த 3,618 3,824 சரி எனக்கு 20,400 மற்றது மற்ற 4 லிட்டர் பெயிண்ட்டு அந்த கருத்த பெயிண்ட் 4,380 4,380 அது கொஞ்சம் கணக்கு குறைவா மற்றது இது என்னையாமா 4 லிட்டர் இன்னொரு சாமான் என்ன இது 6,130 பானிஸ் பானிஸு 6,130 சரியே இங்கே பார்த்தியா எல்லாம் அடிச்சுட்டு கூட 3,091 வருது நான் சொன்னான் தானே எல்லாம் அடிச்சுட்டு அடியா திருப்பி அடி டக்குன்னு அடி நேம் போதும் 20,400 4,380 6,130 1,400 இது என்ன சாமான் 2 லிட்டர் வெள்ளை பெயிண்டோ இந்த இது இந்த கம்பி கடிச்சதா ஓகே கம்பி கடிச்சு இங்கே கீழே இருக்குது இதில் சரியா அப்போ இது என்னது கிடைச்சிங்க 2 லிட்டர் எவ்வளோ போட்டிருக்காது பேப்பர் 1,200 இல்லை 2 லிட்டர் 1,200 பேப்பர் 1,200 ஓகே இந்த 1,400 என்ன சாமான் பேப்பர் இல்லை பேப்பர் கீழே போட்டுக்கண்ணே பேப்பர் 1,200 ஆண்டு மேலே உண்டு 2 லிட்டர் ஒன்று அழிக்கிறாங்க 1,400 2 லிட்டர் பெயிண்ட் வண்டிகள் என்ன டெப் அண்ட் அது என்ன சாமான் என்ன சாமான் அது பானஸுக்கு விட்டு அடிக்கணும் அதான் சொன்னேன் மற்றது பேப்பர் 100 1,200 100 பேப்பர் 1,200 ஆமாம் 100 நம்பர் பேப்பர் இது ஒரு ஜோக் உண்டு ஒரு 20 வருஷத்துக்கு முதல்ல ஒரு வான் அடிச்சு வந்தீங்க ஐயா 320 பேப்பர் வாங்கிட்டு வாங்க வந்து என்ன நம்ம பெயிண்டோட பேப்பர் வெளியாகிறாங்க ஏன்னா 320 பேப்பர் வாங்க 320 பேப்பர் வாங்கிட்டு 320 2 பேப்பர் 320 பேப்பர் 320 பேப்பர் நீ கட்டு வாங்கிட்டு என்ன பேப்பர்
தேக்கிற பேப்பர் நான் திருப்பி கொடுங்க 320 பேப்பர் இருந்தால் சரி நாங்கள் எந்த பேப்பர் வந்தீங்க 320 நம்பர் பேப்பர் சொன்னார் அதில் 320 வந்தீங்க 320 வாங்கியிருந்தேன் காசா நல்ல கெட்டிக்காரன் கட்டிக்காரனா கிட்டத்தட்ட என்ன போலன்னு சொல்லுங்கண்ணா சரியா மற்றது இது ஹொட்பு ஸ்டெயின் இது என்ன இந்த பெயின் இது அந்த வானிசை கலக்குறேன் டை டை 900 டை 900 1400 சொல்லவே இல்லையோ 1400 1200 இன்னொரு 1200 மற்ற இவன் அடித்ததானே உங்களுக்கு லாபம் பெறும் ஏன்னா கூட்டி தான் அடிப்பேன் பேர் சரி மற்றது 900 உண்டு 300 உண்டு மற்றது இது என்ன பட்டிக்கிறாக்கோ என்ன உலகம் 1200 மேலே போட்டு வழியாக டேப்பண்டைட்ட மேலே வட்டிட்டாரு அது பிரதி போட்டிருக்கான் இல்லை அது இது 2 தினம் போட்டவர் பார்த்துட்டு வட்டி விட்டு வட்டி போட்டார் என்றால் அப்போ அதுதான் இங்கே இருக்குது இப்போ இங்கேயும் போட்டவர் புட்டி என்ன புட்டி புட்டி 1 லிட்டர் வாங்கினேன் சும்மா டச்சை பார்க்குறாங்க அப்போ 500 அவ்வளோதான் எவ்வளோ அடிச்சிங்க 900 300 500 சரியே ஓகே ஆனால் டேப்பண்டைட் இங்கே வட்டி போட்டு இங்கே வட்டி இல்லையே பாப்பா கூட்டி பார்த்தா தெரியுது எங்களுக்கா சரியா மொத்தமாக அவ்வளோ அது 36,000 வட்டி 10 மற்ற 1360 அடி இது என்ன செவன் இதான் இந்த டச்சை பார்க்குறது டான்ஸ் சொல்லி டச்சை பார்க்குறேன் ஓகே மற்றது இது இது மில்லியம் பைட் 1 லிட்டர் மில்லியம் 1600 கிடைக்கிறதா ஓ 1600 ஓ சரி 39,000 மற்ற என்ன ஆட்டோ காசு அப்போ 39,400 வேண்டாம் மட்டமாக போடு 40 போடு ஆட்டோ காசோட 40 போடு சரிங்க அப்போ சொன்ன மாதிரிக்கு 40 ரூபா எங்களுக்கு செலவு முடிஞ்சிருக்கு ஓ அதில் மிச்சமாக தான் இங்கே கொடுத்துட்டு போங்க அக்கா பாருங்க போய் கொண்டு போய் உண்டு அதான் சரியே அதாவது பில்லர் வாலியாக அக்காட்டே கொடுத்துருவோம் தேவையான ஓ நீங்கள் அங்கே கொடுக்கும் அப்புறம் நீங்க கொண்டு வரீங்க இல்லை பிள்ளை கதை பில்லர் வாலியை அக்காட்டே கொடுப்ப வேண்டாம் அக்கா தான் கொடுக்கணும் நான் பெரும் வாளி கேட்டேன் நான் தண்ணி எடுத்து வைக்கிறேன் ஒரு வாளி இல்லை இங்கே பில்லர்லேருந்து வாணி சேர்ந்து முழு வாளியும் உங்களுக்கு தான் ஓ அந்த நிலக்கி கலக்கிறதுல கொஞ்சம் மிச்சம் இருக்குது ஓ பில்லியன் பைக்லேயே கொஞ்சம் கிடக்குது அது என்ன செய்யறது இங்கே கொடுத்துருப்போம் அது அவைக்கு தான் கொடுக்கும் அவள் போடுறதுல விற்பா அங்கே வேறு ஹேர்ட் வாங்கிட்டு அவங்க கேட்க பண்ணுவான் யாருக்கு ஹேர்ட் நீங்கள் அந்த நெல் சுணுக்க என்ன செய்ய போன இடத்துல சுனைக்க போனேன் ஓ ஓ ஓ அப்போ இப்போ 40 ரூபா சாமான் காசு சரி உங்களோட கூலி காசு என்ன மேட்ட இறக்கங்கள் இருக்கோ இல்லை நீங்கள் கொஞ்சம் மேலே கூட தான் செஞ்சுருக்க சொன்னதை விட அப்போ பாருங்க இந்த சுத்த பெயிண்ட் இது அது அந்த ஆசில வேணும் என்ன இதில் போட இல்லையே இதில் இல்லையே ஆசில வேணும்னா மந்த வச்சுக்க சொன்னாங்க சத்தம்லாம் அப்படியே 4,800 வாங்கியிருந்தேன் இது ஃப்ளோர் பெயிண்ட்டோ சுற்றி அடிச்சுக்கிறேன் அப்போ நாங்கள் உங்களோட கூலியல்ல வட்டி கட்டி செய்ய கொண்டு கேட்கலாது ஏன்னா உங்களோட மனச்சாட்சிக்கு நீங்கள் வேலை செய்ய எங்களோட மனச்சாட்சிக்கு நாங்கள் வேலை செய்வோம் அக்கா சொன்னாங்க அப்படி அக்கா வந்து இருக்கா இல்லை கல்லையும் கரைப்பா ஐயோ நான் இங்கே வேலைங்க கிட்டத்தட்ட ஒரு பாறாங்கல்லி மாதிரி தான் வந்தேன் என்ன இப்போ பனிக்கட்டியா இல்லை போனேன் நான் ஒன்றும் போனாலும் முழுக்க அக்கா அது வந்து அக்கா வந்து இதன் இல்லையா அது கோப்பைக்கே மடிச்சிங்களே அடிக்காங்க அது அப்புறம் அடிங்க வேலையா போடும் காட்டும் பில்லு அக்கா அப்புறம் பொய்யா போடும் இந்தா சரியா இதை விட அண்ணா வந்து 4,800 வந்து தான் போட்டிருக்கார் ஓ அதை 4,800 தான் போட்ட விட ஆனால் என்னண்டாப்பா ஒரு 4 நாளைக்குள்ளே முடிச்சீங்களே அதுதான் எனக்கு சாப்பிட்ட டைம் எல்லாம் இருக்கல நாங்கள் சும்மா நாக்குடியில் அவங்களை பேக்கிறாங்க எங்களை மேலே நாங்கள் குயிக்காக செய்து முடிக்குவோம்னா நாங்கள் யோசிப்போம் ஏன்னா நட்டம்பிரக்கால ஓ இப்போ மெட்ட என்னண்டா அப்புறம் இந்த அடிக்காத கதவும் கிடக்கு இன்னும் அடிக்காத கதவும் கிடக்கு அக்கா அம்மா இந்த ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு 11 ஒரு கதவை பார்த்தா தெரியும் என்ன விரைஞ்சி இது என்ன அப்புறம் இப்போ நேற்று செஞ்சு போட்டோம் நானும் புதுசாக செஞ்ச கதவை அப்படி விரைஞ்சிக்க இல்லை உண்மையாக அது நல்லா கடை ஓ இப்படி தான் இதுக்கு மிஞ்சி உறைஞ்சிடலாக்கா இதுக்கெல்லாம் நார்மலாக இப்போ போட்டோ பேஸ் அடிக்கிறேன்னா மிஷின்கள் எல்லாம் போட்டு வெட்டுவாங்க அது எல்லாம் அதுக்கு வந்து வீடு வித்தாங்க காணாது இது வந்து விரலுக்கு ஏற்ற வீக்கம் வந்து தெரியும்
இப்படியெல்லாம் வெறும் வந்து நான் எதிர்பார்க்கல. சூரியன் எப்பவுமே இல்லை பாட்டு போய் கேட்காது. அதே மாதிரி அக்கா கதை கொண்டு ஒரு 5 நிமிஷம் கேட்டா இல்லை மனசுக்கு ஆறுதல. அது இல்லை, நான் உண்மையாக சொல்றேன். இன்றைக்கு அந்த முழுவீனம்னு சொல்லி எந்த இடத்துல இதை இன்றைக்கும் வாழ்க்கையில் மறக்க இயலாது. இந்த பிள்ளையெல்லாம் முழுவீனம்னு சொல்லி எதிர்பார்த்த இடத்துல இன்றைக்கு நான் இந்த நாட்டுக்கு இருக்கிறேன்னு சொன்னாலன்னா அது இவையால தான். இவைய மூலமாக தான் எங்களுக்கு வெளிநாட்டு உறவுகள் எத்தனையோ பேர் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ வேறு உதவி செய்திருக்கணும். அவையோட பேர்கள் தெரியாட்டு நான் உண்மையில எங்களை மனசார நான் இப்படி இருப்பேன், இவற்றை ஆண்டு வரத்துக்கு இப்படியெல்லாம் பெறும்னு சொல்லி அதை எதிர்பார்க்கல. நான் சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டப்பட்ட பொழுது, தண்ணி கஷ்டப்பட்ட பொழுதெல்லாம் அண்ணா தான் வந்து ஒரு அக்கா மூலமாக தான் வந்து கை கொடுத்தது. அந்த அக்காவே நான் இன்றைக்கு மறக்க மாட்டேன். அவா மூலமாக தான் எங்களுக்கு இந்த அண்ணாவை அறிமுகமாயினது. அப்போ இவரால் இன்றைக்கு இந்த கணவர் உயிருக்கு போராடவும் ஆஸ்பத்திரியில எல்லாம் உடம்பெல்லாம் புண்பிடிச்சு கிடக்கலாம். அண்ணா வெளிநாட்டு உறவுகள்கிட்ட கலைச்சி வேண்டி தந்த காசால் தான் அவற்றை உடம்புகளை நாங்கள் அவரையும் இன்றைக்கு அவர் இல்லை. ஆனால் அவர் இல்லையென்றாலும் அவற்றை ஆத்மாவுக்கு இருக்கும். இந்த நிலையில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் எங்களை உயிர் இருக்கிற வரையும் நான் திருப்பி சொல்கிறேன். உங்கள் அக்கினி அண்ணாவும் சரி, கிருஷ்ணா அண்ணாவும் சரி, கவிதாசா அண்ணாவும் சரி, குட்டியண்ணாவும் சரி, இப்போ நீங்கள் எல்லாரையும் நான் நாட்களை மறக்க அவருடைய பேரும் தெரியும். என்ன வேற பாருங்க எல்லாரையும் இன்றைக்கு இந்த நாட்டுக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம், இந்த நிலையில் இப்படி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களையும் ஒரு அக்கா சொல்றதுக்கு உங்களுக்கு தெரிய மாதிரியா. இப்போ அக்கா அவர் வந்து செத்து இப்போ ஒரு வருஷம் மேலே போகுது. ஆளுக்கு வந்து 40 வயசுக்கா, 40 வயசு சுகரில் ஒரு நாளைக்கு 23-30 குளுசா போடுவார். கடைசி கட்டத்தில் வந்து இயலாமல் நீ இல்லைன்ற மோசம் அவர்கிட்ட நிலைமை நீங்கள் அவரை பார்த்தா அழாமல் வருமே இருக்க வேண்டாம். அப்படி ஒரு நிலைமையில் ஆள் வந்து சாக போகிறதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னம் வந்தவங்கள்ட்ட சொன்னேன் என்னண்டு தான் இல்லாட்டிலும் அக்காவையும் பிள்ளைகளையும் ஒரு சொந்த சௌரம் மாதிரி நீங்கள் தான் பார்க்கணுமெண்டு. அப்போ நானும் ஓமண்ணான்னு சொல்லி அவரை கடைசி இதுக்கு நிற்போண்டு கடைசி இதுக்கு நான் ஜெயிலுக்கு போயிட்டோம். கடைசி டைம் அண்ணா பார்க்க போகிறான்னு இவர் அடம் பிடிச்சிருந்தார். நான் சொன்னேன் அண்ணா வாரார் வருவார் என்று சொல்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் 5:30 வரோம் இப்படி போன் வருது அண்ணா அப்படி கிடைச்சாச்சு. நாங்கள் ஜெயிலுக்கு போயிட்டோம். மற்றது ஆனால் இவர் அந்த கடுமைப்படுத்தி இந்த நேரமும் கொண்டு வந்து 1 லட்சம் காசு கொடுத்தாங்களே டைம் அது அவருக்கு அவ்வளோ புண்ணா கிடந்தாங்க. உண்மையில என்ன ஒரு கவலை அவருக்கு அந்த உடம்புல புண்ணுகள் எல்லாம் மாறி வர்ற டைம் அது அந்த அளவுக்கு மற்றது இப்போ அதுக்காண்டியில் உண்மையாக அந்த அக்கா அந்த வீட்டுக்கு வந்து தண்ணி இருக்கையில் அப்போ தண்ணிக்கு வந்து பக்கத்து விட்ட போய்க்குள்ளே எல்லோரும் பேசுகிறேன் என்ன விடிய காத்தாலே தண்ணிக்கு வாரியாதோ இது உண்டு. இப்போ நம்ம அதெல்லாம் ஆரம்பித்தாங்க தண்ணி எடுத்து கொடுத்ததுலேருந்து. மற்றது இந்த கதை உதவெல்லாம் இப்போ போட்டோம் என்ன மற்ற முன் ஷெட்டெல்லாம் இப்போ இறக்கி உங்களுக்கு தெரியும். ஷெட்டெல்லாம் இறக்கி ஃபுல்லாக வந்து வேலை செஞ்சு கொடுத்து இப்போ அக்காவுக்கு மாதாந்தம் 20,000 காசும் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இப்போ தோசை பெறுது தோசை செலவுக்கும் கொடுப்போம் என்னக்கா. அப்போ தோசத்துக்காண்டி தான் வீட்டை கொஞ்சம் இதாக்கிக்கிட்டாக்க ஏன்னா உண்மையிலே நான் எங்களை உயிர் இருக்கிற வரையும் நான் இன்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். சரி அப்போ குடியண்ணே அப்போ உங்களோட காசை தந்தால் நான் வெளுக்கிற வண்டியான் நான் ஃபோனில் காய்க்கிறேன். மற்ற வேலையிலேருந்து இவைக்கு ஒரு கமிஷன் இல்லையா. அப்போ நான் வேற ஒரு வீட்டு வேலை செய்யணும் என்ன அந்த வேலை இல்லை இல்லை பிரச்சனை இல்லை அது ஓகேண்ணே. இது இல்லை மற்ற உண்மையாக எங்கே வேலை செய்ய போனாலும் நாங்கள் யோசிக்க வேண்டிய என்னண்டு எங்கட வீட்டு ஒரு வேலை செய்கிற மாதிரி தான் செய்யணும். அப்போ எவ்வளோ முதல் தந்தானே அப்புறம் அதுவும் நான் போய் சொன்னேன் போடும் இல்லை 80 அக்கௌண்ட்டுக்கு போட்டேன். நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி என்ன HNB பேங்க் என்ன அதுவும் ரிசிப்ட் அனுப்பினாங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று ரிசிப்ட் அனுப்பியில் காசு வந்து மெசேஜ் கிடைக்க ஃபோனில் காட்டுவேன் ப்ளீஸ். எனக்கு ஏற்கனவே வந்து இந்த அப்படியான பேர்கள் கேட்டு நொந்து இருக்கும். இதுவும் இப்போ அண்ணா வந்து 1 லட்சமா ஆனால் இப்போ 120 முடிஞ்சுது. இப்போ முடிஞ்சேக்கு அந்த 20,000 வந்து அவர் போடுறேன்னு சொல்லிக்க. ஆனால் என்ன அனைவர் இன்னும் போடுதான் நான் போடுவார் கட்டாயம். அவையில் அப்படி 20,000 காசுக்கு இது செய்ய மாட்டவங்களுக்கு டிலீட் ஆகிட்டு சரி அது பரவாயில்ல. ஒரு 80,000 காசு நான் வேண்டாம் நீங்கள் 40,000 சாமான் பண்ணி செய்வீங்களா. இப்போ அவள் யாருக்கு நாங்கள் இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. இல்லை பாருங்க இப்போ எவ்வளோ அடக்கண்டு 40 சரியா ஊட்டி என்ன குறை ஒன்றும் இல்லை தானே. அப்போ 40 சாமான்டா 80 ரூபா நீங்கள் கேட்ட கூலி தான் இருக்குது. என்னென்றால் நானுமே யோசிச்சோன்னு வந்தேன் ஒரு 5-10 குறைச்சி கேட்போம்னா நீங்கள் இந்தியாவில் மனச்சாட்சி படி நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க. மற்ற டொய்லெட்டையும் பார்ப்போம்பா சரி கவிதாஸ் போனோம் வந்துட்டேன். அவன் எங்கே போனாலும் போடுவான் இவ்வளோ கண்டா.
பாதி அது எவ்வளோ ஒரு லுக்காக கிடக்கணும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலையா வாலி அவைக்கு கிடந்தா உதவி என்ன இது என்ன சாமான் டேமா இது டை டையா பானிசா உதவ கொண்டு வர எங்களை விட்டு கடிக்கலாம் உண்மையிலே நல்லா கிடக்குது இந்த வேலையை உண்டு சட்டப்படி இருக்கேண்ணா புது டாய்லெட் மேலே கிடக்குது உள்ளு கட்டி பார்க்காத வரைக்கும் சரி உங்களுக்கு ஏரியாயா நீங்கள் வந்துட்டீங்க இல்லாட்டி இந்த கோழி குட்டிக்கு மாட்டி விழுந்துருக்கும் உண்மை கதை வந்துட்டீங்க நேரத்தோட ஆனால் இதில் வாணிச்சு தான் நீங்கள் வார்த்தை அடிச்சுல அதுக்கு அக்கா சும்மா நிற்கிறதுல எடுத்து கிடக்கிற எல்லாத்தையும் கலந்து மாதிரி சாத்தி விடுங்க மற்றது யார் ஒரு ஆள் உங்களோட கோழிக்கூட்டை தான் பார்த்துட்டு எனக்கு சொன்னவாவே இந்த கோழிக்கூட்டு சும்மா இருந்தால் சங்கானைக்கு எடுத்து சும்மா இல்லை சரி இல்லை நீங்கள் பாவிக்கிறீங்க எனக்கு கோழிக்கூட ஒன்று அடிக்கணும் நாங்கள் சங்கானே இல்லை அதுக்கு தான் இப்போ ஆக்களை கூட்டிகிட்டு போகிறேன் காட்டுறதுக்கு அப்போ வேற கூட்டினேன் ஓகே சந்தோஷம் நன்றி ஓ பெயிண்ட் வேலை வந்து செய்யணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா போனஸாக நான் செஞ்சு வருவார் மனச்சாட்சி படி செய்வார் உண்மையிலே அதுதான் வந்து மனுஷருக்கு முக்கியமான சாமான் நான் அன்னைக்கு நான் பிளவுடையில சொன்ன மாதிரிக்கு வேலையை கொடுத்தோம் சொன்ன மாதிரி காசு கொடுத்தோம் படம் முடிஞ்சு உண்மையாக்கும் எனக்கே இன்னும் காசு வரையில இல்லையா விலையில் எனக்கு ஒரு 20,000 பேரை கிடக்கு அவரை அனுப்புவார் அதில் மாற்றம் இல்லை நம்பிக்கை தானே எல்லாம் விளங்குது அப்போ அந்த மாதிரிக்கு செயற்பட்டோம் எல்லாம் முடிஞ்சு இதுக்கு மடிக்குதா வேண்டியது இல்லை எனக்கு இவ்வளவுமே பெரிய நன்றி இதுக்கு அடிக்க மேலாக்கா வேண்டு அக்கா இருக்கிறாவே சரியாண்ணா சந்திப்பா உசரம் மிரிச்சிங்களா என்ன அண்ணா பாலம் போட்டா சரியா உசரண்டா சரி மிரிச்சிங்களா சரி ஆறு சுவாஸ் அதான் சரி சரி சரியா நாளைக்கு அப்போ எங்கே வேலையை போக புரியுது கொஞ்சம் வேலை முடிச்சோன்னா சரி சரியா சரி ஓகே அப்போ நீங்கள் வேலையை செய்யுங்கண்ணா ஓகே ஓகே சந்தோஷமோ நன்றியோ உங்களையா சொல்ல போகிறாம்மா நீங்களோ வாங்க 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 டக்குன்னு வாங்க ஓடுறா வாங்க சொல்லுங்க எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்த அந்த உறவுகளுக்கு நன்றி அவ்வளோ தானே நான் ஏதோ கணக்கே இல்லை சொல்ல போகிறேன் நினைச்சேன் அதான் சரி அப்போ நாங்கள் வந்து வெளுக்கிட போகிறோம் இங்கேருந்து இன்றைக்கு வந்து 10ஆம் தேதியா 10 இன்னும் ஒரு 10 நாளில் வருவேன் வந்து கூட அந்த தோசை அலுவல் அந்த காசை நான் தந்துட்டு போவேன் உண்மையிலே நல்லா கிடக்குடாப்பா வீட்டை பார்க்க வந்து நல்லா கிடக்குது ஸோ சூப்பர் வந்து நன்றி மறுபடியுமாக எங்களை நேசிக்கக்கூடிய அக்காவை நேசிக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து கூறிக்கொள்கிறோம் இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்யக்கூடிய உதவி வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய உதவின்னு தான் வந்து சொல்லணும் இது வந்து வீடெல்லாம் வந்து அழிஞ்சு போகிற சாமான் இல்லை இன்றைக்குமே வந்து நிலைச்சிருக்கக்கூடிய ஒன்று வந்து திருப்ப நம்ம ஆசைப்படுற வந்து இதைத்தான் வந்து அதாவது இப்போ எங்களை பற்றி வந்து பிள்ளையாக கதைக்கிறவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க நம்ம செய்யக்கூடிய செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலை திட்டங்களை இன்னொரு மனுஷன் வாழ்க்கையில் அது எப்படியான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க என்று சொன்னால் கதைச்ச வாயில் வந்து மூடப்படணும் எனக்கா குறுக்க கதைக்கிறது மன்னிக்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ உங்களை பற்றி யார் தப்பாக கதைக்கணுமோ அது எனக்கு தெரியாது ஆனால் இதை வந்து சொன்னவ தான் இன்னும் கஷ்டப்பட போயினோம்னா ஏன்னு சொன்னால் இப்போ உங்களை மாதிரி எத்தனையோ பேருக்கு நீங்கள் எத்தனையோ இடத்தால் மூன்ற சிரமங்கள் பார்க்காம நீங்கள் போய் உதவிகள் செய்திருக்கிறீங்க வீடு தேடி போய் எல்லாம் செய்திருக்கிறீங்க அப்போ அதுகளை வாழ்க்கையில் நாங்கள் மறக்க இயலாது உங்களை மாதிரி எல்லாருக்கும் எல்லா மனசும் பெறும்ன்றது அது எனக்கு தெரியாதுண்ணா உண்மையிலேயே நீங்கள் என்ன நல்லா இருக்கணும் இந்த மூவரும் மற்றது இந்த வெளிநாட்டு உறவுகளும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ இடங்களில் உதவி செய்திருக்கணும் அவைகளும் நீரோடு வாழணும்னு சொல்லி நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் திருப்பியும் சொல்லணும் உங்கள் மூவரையும் இன்றைக்கும் இந்த எங்களுக்கு உதவி செய்த அனைவரையும் எங்களை உயிர் இருக்கிற வரையும் நாங்கள் இன்றைக்கும் மறக்க மாட்டோம் கூப்பிடுங்க நாங்களும் சரி பிள்ளைகள் நான் இல்லாத கலைஞர்னாலும் இந்த பிள்ளைகள் கண்ணும் மறக்க மாட்டேனோம் வாழ்க்கையில் நான் பிள்ளைகளுக்கும் அப்படி தான் சொல்கிறேன் பிள்ளைகளும் அப்படி தான் சொல்கிறவ என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க மாட்டோம் எங்களை உயிர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் ரைட் மற்றது வந்து இந்த இடத்துல எங்களுக்கு இந்த அதாவது வந்து அக்காட இந்த பெயிண்டிங் வேலைக்கு வந்துட்டு நிதி பங்களிப்பு செஞ்ச அண்ணாவை நாங்கள் இந்த இடத்துல வந்து கட்டாயம் நினைவு கூறணும் அந்த இடத்துல வந்து எங்களோட வீடு தேடி வந்து தான் போகிற முதல் நாளைக்கு முதல் தருணம் வந்து எங்களோட வீடு தேடி வந்து 1 லட்சம் ரூபா காசை வந்துட்டு தந்துட்டு போனவர் இந்த வீட்டு வேலைக்கு வந்துட்டு காசு கொஞ்சம் காணா வரும்னு சொல்லவும் வந்து அண்ணா எனக்கு வந்து உடனடியாக மெசேஜ் பண்ணவர்
தம்பியா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து அதை பொறுங்க நான் இல்லை மெசேஜை காட்டுறேன், நானே அதை செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் செஞ்சு போட்டு சொல்கிறேன்னு சொல்லி இங்கே பேங்கவா அவர்கிட்ட வாய்ஸ் மெசேஜை காட்டுமா பாருங்க. ஏன்னா அப்புறம் சுவிஸில் வந்து பல அண்ணாக்கள் இருக்குன்னு மாதிரி கேட்பாங்க, நான் வாய்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, நம்பர் ஒரே மாதிரி இருக்காது தானே பாருங்க. அப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நான் சுவிஸுக்கு வந்துட்டேன். ராத்திரி உங்களோட வீடியோ பார்த்தேன்னா அதில் கதைச்சிருந்தீங்க 20-30 வேணுமென்ற மாதிரி. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க, இவ்வளோ வேணுமென்ட்டு நான் போட்டு விட்றேண்ணா. ஓகேண்ணா, பை. சரி அதுக்கு நான் போட்ட மெசேஜ் பாங்க, ஓமண்ணா கொஞ்சம் கூட வரும் போல் நீங்கள் செஞ்சால் நல்லம், நான் செஞ்சுட்டு சொல்கிறேன் அண்ணா. சரியே ஓம் விழுந்தோண்ணா அப்படிங்கோ. சரியே அப்போ வந்து அண்ணாட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 8580. ஸோ அண்ணாவுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். வந்து கண்டிப்பாக அண்ணா வந்து கடந்த காலங்களில் உதவிகள் செஞ்சுருக்கார், இன்னும் பலருக்கு வந்து உதவிகள் செய்யணும். இப்போ அவளுக்கு ஒரு கோல் ஒன்று அடித்து பார்ப்பேன், ஆள் பேர் மென்ஷன் பண்ண சொன்னாரோ சரி, எல்லானவர் அப்படி பேர்கள் உருவலை வந்து சொல்ல விரும்புகிற ஒரு ஆள் இல்லை என்ற பார்வைக்கு. எதுக்கு முறுக்கா நாங்கள் ஒரு 2 வார்த்தையை கேட்டு கொண்டு போவோம். ஹலோ ஓம் வணக்கம். ஓமோ உங்களோட வேலை திட்டம் முடிஞ்சுது, இன்றைய தான் வந்து நாங்கள் இப்போ அந்த வீடியோ வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ முடிஞ்சுது, ஒன்று தந்துட்டு போனால் நீங்கள் 1:20 முடிஞ்சுதா? சரி நீங்கள் போட்டுங்க. என்னென்னா நான் என்னென்னா இருக்கா உங்களுக்கு சொல்லுவோம் மட்டும் இல்லை, பேர் எதுவும் சொல்கிறதா வீடியோவில்? தேவையில்லை. சரி ஓகே சந்தோஷம். அந்த வீட்டுக்கார அக்கா நிற்கிறேன் கேட்க போகிறீங்களே, சும்மா ஒரு நன்றி அண்ணா. நன்றி அண்ணா, அந்த உதவி செய்து தந்ததுக்கு பெரிய நன்றி. சரி ஓகே அண்ணாச்சி பாயா. ஓகே பை பை. வேலையில் நிற்கிறவே தெரியும் நானே. சரி அது பிரச்சனை. மற்றது என்ன சொல்கிறது, எல்லோரும் வந்து இந்த இதில் விரும்ப மாட்டாங்க. எனிவே ஓகே அப்போ நாங்கள் வந்து விளக்கிடுவோம். இங்கே இருந்து என்ன சொன்னால் நாங்கள் வந்து சங்கானை போக வேண்டிய அளவில் இருக்கிறதால நாங்கள் போயிட்டு வரோம் அக்கா, மறுபடியும் சந்திப்போம். சரியா ஓகே.